تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها ومحدثة بدعة وبدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நின்று நிறுவட்டுமாக. இந்த நல்ல நாளில் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டானா என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாழ்க்கை, அதாவது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தான். இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய முடியாது, நிரந்தரமாகவே இருந்து விட முடியாது. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், விடை பெற போகிறோம். எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்துல மரணிக்கக்கூடியவர்கள் தான், அப்படிதானே? எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்துல மரணிக்கக்கூடியவர்கள் தான். இது எல்லா மக்களுமே ஒன்றுபட்டு கருத்தோடு தான் இருக்கிறாங்க. முஸ்லிம் மக்களும் சரி மாற்றார்களும் சரி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் என்ன செய்வோம், மரணிச்சிருவோம் அப்படின்னு எல்லா மனிதர்களுமே பாராபட்சமே இல்லாம எல்லாம் ஒன்றுபட்ட கருத்தோடு தான் இருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு தான் எல்லாருமே இருக்கிறார்கள். ஆனா நமக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன தெரியுமா? அவர்களும் மரணத்தை நம்புகிறார்கள், நாம் மரணிக்க போகிறோம் என்று அவர்களும் நம்புகிறார்கள், நாமும் நம்புகிறோம். ஆனா அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது தெரியுமா? அவர்கள் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கையோடு சரி நாம் இறந்து விட்டோம் சொன்னா அடுத்த வாழ்க்கை கிடையாது, அடுத்த வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தோடு நாம் என்ன செய்வோம், மரணிச்சு விடுவோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சொர்க்கமா நரகம் அதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. இதோடு இந்த உலகத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொன்னு நம்பிட்டு இருப்பாங்க. என்ன நம்பிட்டு இருப்பாங்க? அடுத்த ஜென்மத்துல இந்த பிராணியா பிறப்பாங்க, நீ நல்லவனா இருந்தா நல்ல ஒரு பிராணியை நீ பிறப்ப, இப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கும் அவர்களுக்குள்ள வேறுபாடு என்னன்னு தெரியுமா? நாம் அடுத்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யறோம், நம்பி இருக்கிறோம். நமக்கு மொத்தம் 3 வாழ்க்கை. நாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, ஹயாத்துல் துன்யா, இந்த உலக வாழ்க்கையும் நாம் நம்புகிறோம். அடுத்ததாக ஹயாத்துல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை நாம் நம்பி இருக்கிறோம். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஒருவன் மறுத்தான் என்று சொன்னால் மறுமை ஒன்று கிடையாது அப்படின்னு ஒருத்தன் வாதாடினான்னு சொன்னா அவன்கிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமான்ல ஒண்ணு என்னது, ஈமானுடைய கிளையில ஒண்ணு என்னது, மறுமையை நம்புவது. அப்போ மறுமையுடைய வாழ்க்கை ஒன்று இருக்கு என்று முஸ்லிம்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நம்பி இருக்கிறாங்க. அதுதான் மாற்றார்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அதுதான் இந்த உலக வாழ்க்கையை நம்புகிறோம், இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு சென்றோம் சொன்னா நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அங்கதான் சொர்க்கமா நரகமா என்று நம்மளுக்கு என்ன செய்யப்படும், விசாரிச்சு அவர்களுக்கு என்ன செய்ய பிரித்து கொடுக்கப்படும் என்ற ஒரு நாள் நாம் நம்பி இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை.
அடுத்ததாக இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, மிகவும் கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஹயாத்துல் பர்சகியா என்று சொல்வார்கள். ஹயாத்துல் பர்சகியா என்றால் கபருடைய வாழ்க்கை, மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையை நம்ம அசால்ட்டாக நினைச்சு கொண்டு இருக்கிறோம். கபர்ல வச்சதுக்கு பிறகு 2 மலக்குமார்கள் வருவார்கள். 2 மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்க, கேள்வி கணக்கு கேட்பார்கள். அந்த கேள்வி கணக்கிற்கு நாம் சரியான விடை அளித்துட்டோம் சொன்னா நம்மளுக்கு சொர்க்கம் கட்டாயம். சொர்க்கம் என்ன செய்யப்பட்டாச்சு, வாக்களிக்கப்பட்டாச்சு. அதுவே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் சரியான பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு நரகம் என்னது கட்டாயமாக்கப்பட்டாச்சு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த கபருடைய வாழ்க்கையை அஞ்சி வாழ வேண்டும். அந்த மன்னருடைய வாழ்க்கையை அஞ்சி இந்த உலகத்துல வாழ வேண்டும். நாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த 3 கேள்விக்கும் சர்வசாதாரண பதில் சொல்லிடலாம் என்று. யாராலும் அப்படி பதில் சொல்ல முடியாது. அந்த 3 கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய இடத்தை போய் பார்க்கறாங்க. அந்த இடத்தை பார்த்த உடனே கபருடைய குழி கொஞ்சம் சின்னதா இருக்குது. ரசூலா பார்க்கறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கு பக்கத்துல அமர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சஹாபாக்கள் என்ன ரசூல்லா வந்து இப்படி அமர்ந்து இருக்கிறாங்களே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தி சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க கபரை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் கபருடைய வேதனையை குறித்து நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அந்த கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்கள் கபரை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த மன்னருடைய வேதனை விட்டு நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது ஒரு நல்லவருடைய மரணத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அந்த நல்லவருடைய மரணம் நெருங்கும் பொழுது மலக்குமார்கள் வருவார்கள். எப்படிப்பட்ட மலக்குமார்கள், நல்ல நறுமணம் பூசிக்கொண்டு மனம் கமல கமல என்ன செய்வார்கள், வந்து இறங்குவார்கள். நல்ல வெள்ளை உடை அணிந்துகிட்டு என்ன செய்வாங்க, அந்த நல்லவருடைய ஆத்மாவின் பக்கம் வந்து அமர்வார்கள். வந்து அமர்ந்துகிட்டு அவர்கள் பயப்படுவார்கள். யாரு, நல்லறியார்கள் பயப்படுவார்கள். நீங்க பயப்படாதீங்க. யார் சொல்லுவா, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நீங்க பயப்படாதீங்க, நல்ல அல்லாஹ்வுடைய ஆத்மாவை நீங்க என்ன செய், அல்லாஹ்வுடைய சாந்தி பொருந்ததாக நீ உடம்பை விட்டு வெளியே வா என்று சொல்லி. எப்படி அந்த உயிர் வெளியே வரும் என்று சொன்னால், ஒரு தண்ணீர் பாத்திரத்துல தண்ணியை கவிழ்த்தினா எப்படி தண்ணி சீக்கிரம் வெளியே விழுந்து விடுமோ அதே மாதிரி அவருடைய உடலை விட்டு அந்த உயிர் டக்குன்னு என்ன செய்விடும், வெளியே வந்து விடும். அப்படி வெளியே வந்த உயிரை அந்த மலக்குமார் என்ன செய்வார்களாம், சொர்க்கத்திலிருந்து எடுத்து வந்த ஒரு பட்டு ஆடையில அந்த உயிரை என்ன செய்வார்களாம் வைத்து கொண்டு அவர்களை 7 வானத்துக்கு அப்பால் என்ன செய்வார்கள், எடுத்து கொண்டு போவார்கள். அந்த 7 வானத்தை கடக்கும் பொழுதும் ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு மலக்குமார்கள் இருந்து கொண்டு நல்ல வாசனையா இருக்க, இது என்ன, இது எந்த யாருடைய உயிர் என்று கேட்கும் பொழுது இந்த உலகத்துல அவருக்கு நல்ல ஒரு பெயரை வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த நல்ல பெயரை கொண்டு அவர்கள் அழைக்கப்பட்டு இவர் இன்னாருடைய மகன், இன்னாருடைய பிள்ளை என்று அப்படி சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், அறிமுகப்படுத்தப்படுவார்கள். அப்படியா, கொண்டு போங்க, அடுத்த வானத்துக்கு கொண்டு போங்க. இப்படி ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு மலக்குமார்கள் நின்று கொண்டு என்ன செய்வாங்க, கேட்பார்களாம், இது யாருடைய உயிர், இது எந்த நல்லடியாருடைய உயிர் என்று சொல்லி அவர்கள் கேட்பார்களாம். இப்படி ஒவ்வொரு வானத்துக்கு அப்பாலையும் கொண்டு சென்று அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வார்கள். என்னப்பா, என்னுடைய அடியாருடைய உயிரை கைப்பற்றிட்டு வந்தீங்க? ஆமா அல்லாஹ், உன்னுடைய அடியாருடைய உயிரை கைப்பற்றி வந்தாச்சு. அப்படியா, அவரை இல்லீன் என்ற நல்லடியாருடைய புத்தகத்தில் என்ன செய்யுங்க, அவருடைய உயிரை பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சுட்டு மறுபடியும் அவருடைய உயிரை கபூர்ல கொண்டு என்ன செஞ்சிருங்க, விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் என்ன செய்வான், மலக்கு கட்டளை விட்டு விடுவான். அந்த நல்லடியாருடைய உயிர் எதுல பதிவு விடுவான், இல்லீன் என்ற நல்லடியான் என்ற புத்தகத்துல அவருடைய உயிர் பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் அந்த கபூர்ல கொண்டு என்ன செய்வார்கள், வைக்கப்படும். அதுக்கப்புறம் தான் 2 மலக்குமார்கள் வருவார்கள். வந்து கேள்வி கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ஒரு நல்லடியாருடைய உயிராக இருந்தால் என்ன சொல்லி விடுவார், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அந்த நல்லடியார் சொல்லி விடுவார். 2வது கேள்வி என்ன செய்வார், மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படும். அதுக்கும் அவர் என்ன செய்வார், நல்லடியார்களா இருந்தால் என்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர் பதிலளித்து விடுவார். ஒமா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன? 3வது கேள்வி கேட்பார்கள். ஒரு நல்லடியானாக உயிராக இருந்தால் அவன் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதிலளித்து விடுவார். இப்படி பதிலெடுத்த உடனே அந்த மலக்குமார்கள் சொல்லி விடுவார்களாம், நீ மறுமை நாள் வரை புது மாப்பிளை போல் என்ன செய்ய,
தூங்கி விடு என்று சொல்லி என்ன செய்வார்கள், அவரை அப்படியே புது மாப்பிளை போன்று படுக்க வைத்து விட்டு என்ன செய்வார்கள், சென்று விடுவார்கள். யாரை? நல்லடியார்கள். இதற்கு ஆப்போசிட்டா எடுங்க, கெட்ட ஒரு அடியான் அவருடைய உயிரை பறிக்கும் பொழுது நல்ல ஒரு கருப்பு நிறத்து உடைய அணிந்த ஒரு மலக்குமார் வருவார். துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த மலக்கு வருவார். வந்து கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு என்ன செய்ய, வெளியே வா என்று அந்த ஆத்மாவை பிடித்து இழுப்பார்கள். அந்த உயிர் எப்படி வரும் தெரியுமா? இலகுவாகலாம் வராது. ஒரு முள்வெளியில் ஒரு துணி சிக்கி எடுத்தால் எப்படி கிழிந்து விட்டு அந்த துணி வெளியே வருமோ, அதே போன்று அவருடைய உயிர் அவருடைய உடலில் இருந்து கிழிந்து என்ன செய்யப்படும், வெளியே எடுக்கப்படும். எப்படி அழைப்பார்கள்? கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு என்ன செய்ய, வெளியே வா என்று என்ன செய்வார்கள், வெளியே எடுப்பார்கள். அவர் என்ன செய்வார்கள், ஒரு தட்டுல வச்சு கொண்டு வானத்துக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போகும்பொழுது அவருக்கு வானம் திறக்கப்படாது, வானம் திறக்கப்படாது. இன்னல்லதீன கஸ்ஸபு பிஆயாத்தினா, இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், நம்முடைய வசனத்தை நிராகரித்திருப்பார்கள். வஸ்தக்பரு, பெருமை அடித்திருப்பார்கள். அவர்களுக்கு எப்படி தெரியுமா, இந்த உலகத்துல பெருமை அடித்துக் கொண்டோ வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு லா துஃபத்தஹு, திறக்கப்படாது. லஹும் அப்வாபுஸ் ஸமா, வானத்தினுடைய கதவுகள் என்ன செய்யப்படாது, திறக்கப்படாது. வலா யதுஹுலூனல் ஜன்னத, அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். ஹத்தா, எதுவரை தெரியுமா அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள்? எலிஜில் ஜமலு, எலிஜில் ஜமல்னா என்ன தெரியுமா, ஒட்டகம் நுழையும் வரை, ஒட்டகம் நுழையும் வரை. ஃபி சம்மில் ஹியாதி, சாத்தியமே கிடையாது. ஒட்டகம் ஊசியினுடைய காதுல, ஊசியுடைய காது எவ்வளவு, அதுல நூலே ஒழுங்கா நுழையாது. நமக்கு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இருப்போம் நூல் அந்த ஊசியில நுழைப்பதற்கு. அந்த காதுல ஒட்டகம் நுழையாத வரை அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. சாத்தியமா? ஒட்டகம் அந்த ஊசியில நுழையது சாத்தியமா? அப்படி நுழையாத வரை அந்த ஆத்மா அந்த இந்த உலகத்துல வாழும் போது, அதாவது வசனத்தை நிராகரிச்சுட்டு வாழ்ந்தானே, பெருமை அடிச்சுட்டு நான் தான் அப்படி சொல்லி வாழ்ந்தானே, அவன் அந்த ஊசியினுடைய காதுல ஒட்டகம் நுழையாத வரை அவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டான். ஓ கதாலிக்க நஜிசில் முஜ்ரிமீன், இவ்வாறுதான் கேடு கெட்டவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், தண்டனை வழங்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அப்ப அவருடைய உயிரை அல்லாஹ் சொல்லுவான், அந்த கெட்ட ஆத்மாவுடைய உயிரை பூமியிலுள்ள அடித்தட்டுல, எப்படி பூமியிலுள்ள அடித்தட்டுல சிஜ்ஜீன் என்ற கெட்ட ஒரு பதிவேட்டுல என்ன செய்ய, அவருடைய உயிரை பதிவு செய்யுங்க. பாருங்க, பூமியோட அடித்தட்டா, அடித்தட்டுல சிஜ்ஜீன் என்ற ஒரு கெட்ட ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துல அவருடைய ஆத்மாவுடைய பெயரை என்ன செய்யுங்க, அவரை அந்த ஆத்மாவுடைய பெயரை பதிவு செஞ்சு அவரை அந்த கபர்ல என்ன செஞ்சிருங்க, விட்டு விடுங்கள் அப்படி என்று அல்லாஹ் என்ன செய்வான், கட்டளை இட்டு விடுவான். அவருடைய உயிரை எப்படி இந்த மலக்குமார்கள் எப்படி எரிவார்களாம், முகம் குப்புற எரிவார்களாம். யார் தெரியுமா அவர்கள்? வசனத்தை பொய்ப்பித்தவர்களும். இன்னொருவரை அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ, எப்படி யார் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ அவருடைய உயிரை அல்லாஹ் சொல்லுவானா, இந்த வானத்திலிருந்து முகம் குப்புற தள்ளி விடுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. அந்த மலக்குமார் என்ன செய்வார்கள், சிஜ்ஜீன் என்ற புத்தகத்துல பதிவு செய்து விட்டு அவருடைய உயிரை முகம் குப்புற என்ன செய்து விடுவார்கள், வானத்திலிருந்து தள்ளி விட்டு விடுவார்கள். அவர் தள்ளிவிட்ட மாத்திரமே பறவைகளை அந்த உயிரை என்ன செய்யவிடும், கொத்தி தின்று விடும். அதே மாதிரி ஒரு பலத்த காற்றடித்து அவர் என்ன செய்யவிடும், அடித்து கொண்டு சென்று விடும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அப்ப அந்த அளவு கெட்ட ஆத்மாவுக்கு வேதனை கொடுக்கப்படும். இந்த கபருக்கு முன்னாடி இவ்வளவு வேதனை, கபருக்கு முன்னாடியே இவ்வளவு வேதனை. அதுக்கப்புறம் அவர் கபருல வச்சதுக்கு பிறகுதான் மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக்கு என்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. ஒமா தீனுக்கு என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. மன் நபியுக்கு என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்? இந்த உலகத்துல பெருமை அடித்து வாழ்ந்தான், வசனத்தை நிராகரித்து வாழ்ந்தான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழ்ந்தான். இப்படி வாழக்கூடியவனை அந்த கேள்வி என்ன செய்வதாது, பதில் சொல்ல விடாது. இந்த உலகத்துக்காக வாழ்ந்திருப்பான், இந்த உலகத்துக்காக பெருமை அடித்து வாழ்ந்திருப்பான். நினைச்சு பாருங்க, மார்க்க கல்வி இல்லாதவன்ட்ட அந்த அந்த கேள்விக்கு பதில் வராது. எவனிடத்துல மார்க்க கல்வி இல்லையோ அவனிடத்துல என்ன செய்யாது, அந்த கேள்விக்கு பதில் வராது. அல்லாஹ் பற்றி அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாய கடமை என்ன தெரியுமா, மார்க்கத்தை படிப்பது. மார்க்கத்தை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நாம் படித்தா மட்டும்தான், அல்லாஹ்வை பற்றி தெரிந்தா மட்டும்தான் நாம் அந்த மன் ரப்புக்கே என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்தா மட்டும்தான் மன் நபியுக்கே என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்.
மார்க்கத்தை பத்தி தெரிந்தா மட்டும்தான் ஒமா தீனுக்கு என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இந்த உலகத்துல இந்த மூணுக்கும் நம்ம படிப்பு வரலன்னு சொன்னா, மார்க்கத்தின் பக்கம் வரவில்லை என்று சொன்னால் அந்த மூன்று கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அவன் திணறி போய் நிற்பான். மன் ரப்புக்க என்ற கேள்விக்கு என்ன செய்வான்? வாயடிச்சு போய் நிற்பான். அவனுடைய தலையில ஒரு சம்பட்டியால் என்ன செய்யப்படும்? அடிக்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு சம்பட்டியால் என்ன செய்யப்படும்? அந்த கெட்ட ஆத்மாவுக்கு அடிக்கப்படும். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படாதவன், நல்ல அமல்களை செய்யாதவன், வசனத்தை நிராகரித்தவன், இவனுக்கு அந்த கபர்ல வச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேள்வி கேட்ட பிறகும் அந்த கேள்விக்கு பதில் வரல என்று சொன்னால் சம்பட்டியால் அவனை என்ன செய்வார்கள்? மலக்குமார்கள் அடிப்பார்கள். ஒவ்வொரு அடிக்கும் என்ன செய்வான்? பூமிக்குள்ள பெய்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு வேதனை அளிக்கப்படும் அவனுக்கு, அந்த அளவுக்கு வேதனை அளிக்கப்படும். நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன செய்யணும்? நல்ல அமல்கள் அதிகமா செய்யணும். அப்படி நாம் நல்ல அமல்களை செய்ய மறந்துட்டோம் சொன்னா, நன்மையான காரியங்களை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் மரணத்திற்கு பிறகு அந்த அமலை செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றா, ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத் கால ரப்பி இர்ஜிஈன். ஒருவனுக்கு மரணம் வந்து விட்டு சொன்னா அவன் எந்த ஒரு என்ன செய்யக்கூடாது? நல்ல அமலும் செய்ய முடியாது. அவனுடைய உயிரும் திரும்ப கொடுக்கப்படாது. ஒரு வேளை மரணம் வந்து விட்டது சொன்னால் அவனுக்கு திரும்ப உயிர் கொடுக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால உயிர் இருக்கும் பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அந்த அடியான் மூன்று கேள்விக்கும் பதில் சொல்லாமல் திணறி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு கேள்விக்கும் சம்பட்டியால் அடிப்பார்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் பூமிக்குள்ள போய்கிட்டே இருப்பான். அடுத்தபடியாக நீ என்ன செய்? இந்த வேதனையிலே நீ என்ன செய்? இந்த கபருக்குள்ள படுத்துக்கடா என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? விட்டு விட்டு சென்று விடுவார்கள். நல்ல மரணமா இருந்து சொன்னா அவன் எப்படி இருப்பான்? புது மாப்பிள்ளையை போன்று காலையிலும் மாலையிலும் அவனுக்கு என்ன செய்யப்படும்? சொர்க்கம் காமிக்கப்படும். சொர்க்கத்தினுடைய வாடை அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் உன்னுடைய இடம் என்று சொர்க்கத்துல காமிக்கப்பட்டு கொண்டிருக்கும். யாருக்கு? நல்லடியானுக்கு. அந்த மண்ணறையில வச்ச உடனே இதுதான் சொர்க்கத்துல உன் இடம், இதை பார்த்துக்கோ. காலையிலும் மாலையும் அவனுடைய இடத்தை காமிக்கப்படும். அதே கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அவனுக்கு எப்படி தெரியுமா? அவனுடைய நரகத்தை காமிப்பான். இதுதான் நீ நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம். நரகத்தினுடைய வெப்ப காற்று அவனுக்கு அடித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கபர் அவனை நெருக்கி கொண்டே இருக்கும். அவனால் நிம்மதியாக படுத்து உறங்க முடியாது. கபருடைய வேதனை மிகவும் மோசமானதாக இருக்கும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திற்காக வேண்டி வாழவே கூடாது. சஹாபாக்கள் இந்த உலகத்துக்காக வேண்டி வாழவே இல்லை. மறுமை என்னத்தை கேட்டாலும் மறுமை தான். அவருடைய கேள்வி எப்படி ஆத்த இருந்துச்சு? நான் சொர்க்கத்தில் இருக்கணும், என்ன செய்யணும்? நான் உங்க கூட இருக்கணும், என்ன செய்யணும்? அவருடைய சிந்தனை முழுக்க மறுமைக்காக வேண்டி மட்டும்தான் இருந்துச்சு. வேற எதற்காக வேண்டி அவருடைய சிந்தனை இல்லை. யார் ரசூலுல்லாஹ் இந்த போர்ல கலந்துகிட்டா நான் சொர்க்கம் செல்வேனா? உங்க கூட இருப்பேனா? ஆமாப்பா இருப்பேன். உடனே போனாங்க. அவருக்கு இந்த உலகம் என்பது பெருசாக தெரியவில்லை. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்திற்காக வேண்டி யாரும் வாழக்கூடாது. இந்த உலகம் என்பது ஒரு நாள் நம்ம என்ன செய்ய விடும்? கவுத்து விட்டு விடும். இந்த உலகம் என்பது ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய விடும்? கவுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கை சேதம் அடைந்தவர்களாக நிற்க வைத்து விடும். இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் பங்கு வச்சு கொடுக்கப்படும். நாம் இறந்ததுக்கு பிறகு நம்மோடு வச்சு புதைப்பாங்களா? நம்மோடு வச்சு மண்ணு போடுவாங்களா? போட மாட்டாங்க. நாம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், நாம் எவ்வளவுதான் கோடி கோடியாக சம்பாதிச்சு வீட்டில் வச்சாலும் அந்த சொத்து எல்லாம் நாம் இறந்ததுக்கு பிறகு பங்கு வச்சு என்ன செய்து விடுவார்கள்? கொடுத்து விடுவார்கள். நம்முடைய அமல் தான் நம்ம கூட இருக்கும். அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எத்துபுல் மையத்த ஸலாஸா, ஒருவனை மூன்று காரியம் பின்தொடரும். ஒரு மரணத்தை மூன்று காரியம் பின்தொடரும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. ஒன்று அவருடைய செல்வம், இன்னொன்னு அவருடைய சொத்து, இன்னொன்னு அவருடைய செஞ்ச அமல். இந்த உலகத்தில் அவர் என்னென்ன அமல் செஞ்சிருப்பாரோ, கெட்ட அமலோ நல்ல அமலோ, இந்த அமல் அவரை பின்தொடரும். இரண்டு காரியங்கள் அவரை அதாவது விட்டு விட்டு திரும்பி வந்துவிடும். என்ன தெரியுமா? ஒன்று மட்டும் அவரோடு தங்கிவிடும். அவருடைய சொத்தும் அவருடைய செல்வமும் என்ன செய்து விடும்? பின்னாடி வந்து விடும். அவரை விட்டு விட்டு என்ன செய்து விடுவார்கள்? அவருடைய குடும்பமும் வந்துடும். அடக்கம் செஞ்சுட்டு என்ன செஞ்சு விடுவார்கள்? அவருடைய குடும்பமும் திரும்பி வந்து விடுவார்கள். அவருடைய சொத்து, பைக்கு, கார் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அவரை விட்டுட்டு வந்துடுவாங்க. அமலுகு, அவருடைய அமல் மட்டும் அவர் கூட என்ன செய்து விடும்? தங்கிவிடும். அப்ப நாம் என்னென்ன அமல் செய்யறோமோ அது மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். நாம் சேர்த்து வச்ச சொத்தோ, நாம் சேர்த்து வச்ச சம்பாத்தியோ, எந்த நகையோ நட்டோ எதுவுமே நம்ம கூட இருக்காது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? கபருடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும் சொன்னா, அந்த மூன்று கேள்விக்கு நான் நல்ல முறையில் ஆன்சர் சொல்லணும் சொன்னா, நாம் அல்லாஹை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டும். அல்லாஹ் கட்டுப்படாம
அல்லாஹ்வுடைய ஆயத்தை நிராகரித்து வாழணும் சொன்னா நம்மளுக்கு வானம் திறக்கப்படாது, நாம் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது. வானம் திறப்பதெல்லாம் அப்பார், நம்மளுக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நுழைய விட மாட்டான். அப்ப இந்த வேதனை நம்மளுக்கு வராமல் இருக்கணும் சொன்னா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். இதே நான் மனதில் வச்சுக்கணும். 3 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்பா. அப்ப நான் பதில் சொல்லணும்னா எப்படி இந்த உலகத்துல வாழணும், மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு பார்க்கிறோம், உலக கல்விக்காண்டி அவ்வளோ செலவழிக்கிறோம். உலக கல்விக்காண்டி லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வைக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகளை. ஆனா மார்க்க கல்வி படிப்பதற்கு இலவசம் தான்ப்பா, வாங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளைகளை கூட அனுப்புவது கிடையாது. என்னமோ இந்த உலகத்துல மட்டும்தான் நம்மளுடைய பிள்ளை இருந்து விடுவார்கள், உலகத்துல ஜெயிச்சா போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மர்மையினுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைகள் ஜீரோவாகத்தான் இருக்கிறார்கள். நமக்கு நாளைக்கு அந்த 3 கேள்விக்கு பதில் தெரியணும் சொன்னா மார்க்கத்தை பத்தி ஒரு மனிதன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை மார்க்கத்தை பத்தி தெரிந்திருப்பது என்பது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், உலக கல்விக்கு லட்ச லட்சமா செலவழிக்கிறோம், ஓகே, அது உலகத்துல நாம் ஜெயிப்பதற்கு. ஆனா மறுமையில நாம் ஜெயிக்கணும் சொன்னா மார்க்க கல்விக்கு 1 மணி நேரமாக செலவழிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பள்ளிகள்ல மக்களை அழைக்கிறோம், வாங்க மார்க்கத்தை நாங்க இலவசமா சொல்லித்தரோம், மார்க்கத்தை நீங்க படிங்க, அல்லாஹ்னா யாரு, நபினா யாரு, நபினா எப்படிப்பட்டவங்க, நம்மளுக்கு குர்ஆன் எப்படி இறங்குச்சு, நம்மளுக்கு நபி எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், இந்த உலகத்தை எத்தனை நாள்ல படைச்சா, வாங்க நாங்க சொல்லி தரோம் என்று நாம் அழைத்தாலும் கூட நம்ம என்ன செய்ய முடிய மாட்டேங்காங்க, வரமாட்டேங்கிறாங்க. அப்ப நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு பாத்துக்கிறீங்க, நம்மளே சோதிச்சு பார்த்துக்கணும். நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நாம் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளை மார்க்கத்தின் பக்கம் அனுப்புறோமா, காலைல 7 மணிக்கு அந்த பிள்ளையை என்ன செய்யறோம், எந்திரிச்சு அந்த பிள்ளையை ரெடி பண்ணி சீராட்டி பால் ஊட்டி சோறு ஊட்டி என்ன செய்கிறோம், அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுகிறோம் காலைல 7 மணி கேட்டு. ஆனா நாங்க 1 மணி நேரம் நீங்க செலவழிங்கப்பா, நீங்க உங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு நீங்க பள்ளிக்கு வந்தா போதுன்னு தான் நம்ம சொல்றோம். அது கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஏன், காலைல 7 மணிக்கு என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, 6 மணிக்கு தான் ஸ்கூல் விட்டு வருது, திரும்பி அந்த பிள்ளை டியூஷனுக்கு போகுது, 9 மணிக்கு தான் வருது, சாப்பிட்டு தூங்கிடுது. இதுக்கு மேலே எல்லா மார்க்கத்தை பத்தி படிப்பதற்கு எங்க டைம் இருக்குன்னு சொல்லி சர்வசாதாரணமாக கேட்டு விடுகிறார்கள். என் பிள்ளை ரொம்ப டயர்டா இருக்கிறான், அதனால இன்னைக்கு வரமாட்டான், ஒரு நாள் வருவான், 9 நாள் வரமாட்டான். அப்ப நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் நன்றா விளங்கிக் கொள்ளுங்கள், கபருடைய வேதனை நம்மளுக்கு லேசாக இருக்கணும். மண்ணறையில கேட்கப்பட கொள்கைக்கு நாம் சரியான முறையில் பதில் சொல்லணும் சொன்னா இந்த மார்க்கத்தை பத்தி நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தா மட்டும்தான் நம்மளுடைய கபருடைய வேதனை லேசாக்கப்படும். நாம் புது மாப்பிளை போன்று தூங்கலாம், சொர்க்கத்தை நாம் கண்கூடாக பார்க்கலாம், நம்மளுடைய இடத்தை அல்லாஹ் காமிப்பான். யாருக்கு, நல்லடியானுக்கு. நல்லடியானுடைய மண்ணறைக்குத்தான் அதெல்லாம் காமிக்கப்படும். ஒருவன் கெட்டடியானாக இருந்தால் மார்க்கத்தை பத்தி ஒன்றுமே தெரியாமல், அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்னா எப்படிப்பட்டவன் என்றே தெரியாதவனுக்கு நரகத்தை அவன் காமிப்பான். இதுதாண்டா அவன் இடம் அப்படி சொல்லி என்ன செய்வான், நரகத்தை காமிப்பான். அந்த வெக்க காற்று என்ன செய்யப்படும், அது அடித்து கொண்டே இருக்கும். கபருடைய வேதனை அந்த அளவுக்கு இருக்கும். கெட்டடியானுக்கு கபருடைய வேதனை யோசிச்சே பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க கபரை பத்தி, சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க, நீங்க மட்டும் ஜனாசாவை அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற பயம் இல்லாமல் இருந்திருந்தால் கபருடைய வேதனை உங்களுக்கு கேட்கும்படி செஞ்சிருப்பேன். எப்படி, கபருடைய வேதனையை உங்களுக்கு கேட்கும்படி செஞ்சிருப்பேன். ரசூலுல்லாவுக்கு கேட்கும். அந்த கபூர்ல அவங்க அலறக்கூடிய சத்தம் அது ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்கள். மிருகங்கள் கேட்கும், மனித இனம் மட்டும்தான் என்ன செய்யப்படாது, கேட்காது. மீது எல்லா இடங்களும் கபருடைய வேதனை என்ன செய்யப்படும், கேட்கப்படும். அந்த அளவுக்கு அலறுவான். யாரு, மனிதன் என்ன செய்வான், அந்த அளவு கபருடைய வேதனையிலிருந்து அலறுவான். யாராவது என்னை காப்பாற்ற மாட்டார்களா, எனக்கு இந்த வேதனை ரொம்ப கொடுமையாக இருக்கின்றது என்று என்ன செய்வான், அலறிக்கொண்டு இருப்பான். அப்ப நாம அந்த இறந்து போன உயிர் சொல்லுமா, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க. யாரு, நல்லடியான உயிராக இருந்தால், கபருக்கு கொண்டு செல்லும் பொழுது நல்லடியான உயிராக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு போங்க என்னுடைய இடத்துக்கு என்று சொல்லுவாள். இதே கெட்ட அடியானாக இருந்தால் என்னை எங்க கொண்டு போறீங்க, என்னை கொண்டு போகாதீங்க, அந்த இடத்துல வைக்காதீங்க, எனக்கு வேதனை தாங்க முடியாது என்று அந்த உயிர் சொல்லுமா. எங்க கொண்டு செல்லும் பொழுதேட்டு. நல்லடியானாக இருந்தால் சீக்கிரம் கொண்டு போங்க, வீட்டை விட்டு என்ன செய்யுங்க, என்னை சீக்கிரம் என்னுடைய இடத்துல வைங்க என்று சொல்லுமா. ஆனால் கெட்ட ஆத்மாவா இருந்த என்னை கொண்டு போகாதீங்க என்று சொல்லுமான். அவன் அலறக்கூடிய சத்தம் மிருகங்கள்லாம் கேட்டு அலறடிச்சு ஓடுமா. அவன் அலறக்கூடிய சத்தத்தை கேட்டு மிருகங்கள்லாம் அலறடிச்சுக்கிட்டு என்ன செய்வான், ஓடுமா.
அந்த அளவுக்கு கபருடைய வேதனை இருக்கும். அப்ப அந்த கபருடைய வேதனை நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் மார்க்கத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். 3 கேள்விக்கு நாம் பதில் சொல்லணும். அந்த 3 கேள்விக்கு நாம் பதில் சொல்லிட்டோம் சொன்னாலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் பாதுகாக்கப்படுவோம், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமை வரை நம்மளுக்கு என்ன செய்யப்படும், வேதனை அளித்து கொண்டே இருப்பார்கள். நாம் சர்வசாதாரணமாக கொஞ்ச நேரம் வேதனை அளிப்பாங்க அப்போ விட்டுருவாங்க, கிடையாது. மறுமை வரை, நாளைக்கு நாம் எழுப்பப்படும் வரை அந்த மன்னருடைய வேதனை இருந்து கொண்டே இருக்கும். மறுமை நாளாவது கொஞ்சம் வேதனை அனுபவிச்சு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் சொர்க்கத்தை தூக்கி போட்டுருவான். ஆனா கபருடைய வேதனை எப்படி தெரியுமா, நாளைக்கு எழுப்பப்படும் வரை, அல்லாஹ் எப்போ கியாமத் நாளை கொண்டு வரானோ அந்த நாள் வரை அவன் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். அவனுடைய அந்த கபர் 2 பக்கம் அவன் என்ன செய்யப்படும், நெருக்கி கொண்டே இருக்கும். அவனுடைய விழா எலும்பு இன்னொரு விழா எலும்போடு என்ன செய்யப்படும், நெருக்கி கொண்டே இருக்கும், ஒன்றோடு ஒன்று பிணங்கி கொண்டு இருக்கும். அவன் அந்த அளவுக்கு அலறுவான், கத்துவான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த கத்தல் இருக்கக்கூடாது, அந்த வேதனை இருக்கக்கூடாது என்று சொன்னால் மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும், மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்னா யார், ஒரு மணி நேரம் செலவழிங்க, ரொம்ப செலவழிக்க வேண்டாம். ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட காசு கூட கேட்கல, எனக்கு அல்லாஹ் பத்தி சொல்லித்தாங்க, மார்க்கம்னா என்ன சொல்லித்தாங்க என்று 1 மணி நேரம் செலவிடுங்கள், போதுமானது. நாம் உலக கல்விக்கு ஒரு நாள் முழுவதும் செலவழிக்கிறோம், ஆனா மார்க்க கல்விக்கு ஒரு மணி நேரம் செலவிடுங்கள, போதுமானது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லாஹ்னா யார் என்று ஒரு நாளைக்கு கத்துக்கொள்ளுங்கள், அதுவே போதுமானது. நாளை கபருடைய வேதனை லேசாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஒரு துவாவை கற்றுத் தந்துள்ளார்கள். அந்த துவா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த துவா எல்லாம் நம்ம தொழுகையில் அத்தியாயத்தை என்ன செய்வோம், 2வது இருப்பில் என்ன செய்வோம், ஓதுவோம். என்ன துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வாயாக, எங்களை பாதுகாப்பாயாக. ஒமின் அதாபி ஜஹன்னம், அதே மாதிரி நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்ன செய்வாயாக, எங்களை பாதுகாப்பாயாக. ஒமின் ஃபித்னத்தி மஹ்யாய வல் மமாத், கொடுமையான மரணத்திலிருந்து எங்களை என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக. ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தி மஷீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து எங்களை என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக. இது யார் கேட்ட துவா, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா நம்மளுக்கு கத்து தராங்க. இந்த துவாவை ஓதுங்கப்பா, உங்களுடைய கபருடைய வேதனை லேசாகும். ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்க ஓதுங்க. தொழுகையில மட்டும் அல்லாமல் தனியா இருக்கும் பொழுது துவாவை என்ன செய்து கொள்ளுங்கள், ஓதிக்கொண்டே இருங்கள். ஏன்னா கபருடைய வேதனை அந்த அளவுக்கு இருக்கும். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா ஓதி இருக்காங்க. அப்ப நாமெல்லாம் ஏமாத்திரம். அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் வந்து மிக பெருசா இருக்கும், மிகப்பெரியதா இருக்கும் அந்த குழப்பம். அப்ப அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ரசூல் சாசம் காட்டி தந்த இந்த துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய மன்னரை வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், சாலிஹான முறையில் அமைதியான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையில் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்னா யார் என்பதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி புரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தை எத்தனை நாள்ல படைச்சான் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், கற்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நாம் கற்று வைப்பதுதான் நாளை கபருடைய வாழ்க்கை நம்மளை பாதுகாக்கும். இல்லை என்று சொன்னால் ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கும். அந்த வேதனை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அவர் அலறக்கூடிய சப்தம் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் தவிர மீதி எல்லா இனமும் கேட்கும். அவர் அலறக்கூடிய சப்தம் ஜின் இனமும் மனித இனத்தையும் தவிர மீதி எல்லாருமே அந்த கபருடைய வேதனை என்ன செய்வார்கள், கேட்பார்கள். ஆகவே நம்மளுடைய கபருடைய வேதனை லேசாக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் மன்னருடைய வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக நாமெல்லாம் ஒரு புனிதமான ஒரு மார்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு புனிதமான ஒரு அழகான ஒரு மார்க்கம். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி ஆக்கிவிட்டார் என்று சொன்னால், மாற்றார்கள் தவறாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய முஸ்லிம் மக்கள் ஆக்கிவிட்டார்கள். இஸ்லாமிய மக்கள் எப்படி ஆக்கிட்டாங்க, நம்ம தான் கெடுத்துக்கிட்டோம். இந்த அழகான மார்க்கம்
எவ்வளவு அற்புதமான மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டாங்க. A to Z எல்லாத்தையுமே சொல்லி தந்து விட்டார்கள். சிறுநீர் கழிப்பு உட்பட எப்படி நீ சுத்தம் செய்யணும் உட்பட நம்மளுக்கு சொல்லி தந்துட்டாங்க. மாதவிடாய் பெண் எப்படி இருக்கணும் சொல்லி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஒருவன் கடமையான குளிப்பை எப்படி குளிக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள், முஸ்லீம் என்று பெயர் சொல்லி தெரியக்கூடிய முஸ்லீம் என்ன செய்யறாங்க சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படியே புரட்டி போட்டு விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயங்களை, நிறைய விஷயத்தை இந்த மார்க்கத்தை புகுத்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவாத விஷயத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல மக்கள் புகுத்து விட்டார்கள். மூட நம்பிக்கைகள்ல மக்கள் என்ன செஞ்சு விட்டாங்க, மூழ்கி கிடக்கிறார்கள். நிறைய மூட நம்பிக்கைகள், சகுனம் பார்ப்பது, அதே மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இது இந்த மாதம் நல்ல மாதமா கெட்ட மாதம், இப்படி ஒரு மூட நம்பிக்கைகள்ல மக்கள் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் எல்லாம் எந்த மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம், சஃபருடைய மாதம். இது யாருடைய மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். மாதங்கள் அல்லாஹ்வுடைய 12 மாதங்களும் அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். நாட்களும் அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்ப நாம் என்ன செய்யணும், எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். எதுக்கு? மக்கள் என்ன செய்யணும், நாட்களை கணக்கு பண்ணிக்கணும், நாட்களை கணக்கு பண்ணிக்கணும் என்பதற்காக அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நல்ல மாதம் கெட்ட மாதம் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள், பிரித்து வைத்திருக்கிறார்கள். எதை அடிப்படையில? அந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, இதை வச்சுக்கிட்டு அப்ப அல்லாஹ் அதை சொல்லிட்டான், அப்ப இது என்னது, கெட்ட மாதம் என்ற அடிப்படையில மக்கள் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். சஃபருடைய மாதம் பீடை மாதம் என்று ஒரு வாதம் இருந்து கொண்டிருக்கிறது. சஃபருடைய மாதம் பீடை மாதம், பீடை பிடிச்ச மாதம். இந்த நாள்ல எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் உருப்படாது. அதனாலே பாருங்களேன், மக்கள் இந்த மாதத்துல எந்த ஒரு கல்யாணத்தையும் வைக்க மாட்டான். இந்த மாதத்துல எந்த ஒரு கல்யாணத்தையும் வைக்க மாட்டான், எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டான். ஏன்? இது பீடை மாதம், பீடை பிடிச்ச மாதம். இது இந்த மாதத்துல எது செஞ்சாலும் உருப்படாது, விளங்காது என்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, இந்த மக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, இந்த மாதத்துல பீடை கழிக்கணும்னு சொல்வதற்காக பெரிய பெரிய ஆறுகள்ல போய் என்ன செய்வாங்களாம், முங்கி எஞ்சிட்டு வருவாங்களாம். ஏன்? இந்த மாதத்தோடு என்னுடைய பீடையெல்லாம் முடியட்டும்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்களா, இந்த மாதத்துல ஒரு பெரிய ஆத்துல போயோ, ஏதோ ஒரு ஆறு, பாபநாசமோ குற்றாலமோ ஏதோ ஒரு ஆத்துல போய் என்ன செய்வாங்க, மூழ்கி. இதெல்லாம் மாற்றாருடைய கலாச்சாரம். இதெல்லாம் அப்படியே மாற்றாருடைய கலாச்சாரத்தை நம்ம மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இது அல்லாஹ் சொன்னது என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு முஸ்லீம் என்று பெயர் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்ல முடியாது அவர்களை, முஸ்லீம் என்று பெயர் வச்சுக்கிட்டு, அப்துல்லா, அப்துல் ரசாக் என்று சொல்லி பெயரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பீடை மாசத்துல நான் என்ன செய்யணும், இந்த ஆத்துல போய் குளிச்சுட்டு வரணும், குளிச்சுட்டா என்னுடைய பீடை எல்லாம் என்ன செய்து விடும், அப்படி அடியோடு அழிஞ்சிரும், இந்த மாசத்துல எந்த ஒரு காரியமும் செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கேட்கிற ஒரே கேள்விதான், இந்த மாசத்துல நம்மளுக்கு பிள்ளை பிறந்துச்சு சொன்னா, சஃபருடைய மாசத்துல பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் இந்த மாசத்துல பிள்ளை பெற்றுக்கிட்டான்னு சொன்னா, அந்த பிள்ளையை நாம் தூக்கி எரிஞ்சிருவோமா? இது பீடை மாசத்துல பிறந்ததுப்பா, இது பீடை பிடிச்ச குழந்தைப்பா, இது நம்ம கூட வச்சு பீடையை தூக்கி எரிஞ்சிருவோமா? எரிய மாட்டோம்ல. அப்ப சஃபருடைய மாசம் என்பது பீடை மாதம் கிடையாது. இது முன்னால் வாழ்ந்த ஜாகிலியா காலத்துள்ள மக்களுடைய ஒரு நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க சவ்வாலுடைய மாதத்தையும் பீடை மாதம் தான் சொல்லி இருக்கிறார்கள். முன்னால் வாழ்ந்த அரபியர்கள் சவ்வாலுடைய மாதத்தையும் சஃபருடைய மாதமும் என்ன பீடை மாதம் என்றுதான் வாதாடி கொண்டிருந்தார்கள். ஆனா அதுக்கெல்லாம் மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சாங்க. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, இந்த சவ்வாலுடைய மாதத்துல என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. எப்படி ஆயிஷா அவங்க சொல்றாங்க, இந்த சவ்வாலுடைய மாதத்தில் தான் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. இந்த சவ்வாலுடைய மாதத்தில் தான் என்னோட என்ன செஞ்சாங்க, சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க என்று ஆயிஷா அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள். அப்ப நல்ல நேரம் கெட்ட நேரம், கெட்ட மாதம் நல்ல மாதம்லாம் கிடையாது. எல்லா மாதமும் அல்லாஹ் கொடுத்ததுதான். அப்ப நாம் இந்த மாதங்களை நாம் திட்ட ஆரம்பிச்சோம் சொன்னா அல்லாஹ்வை திட்டுவது மாதிரி. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்ன செய்கிறான், புண்படுத்துகிறான், நோவினை செய்கிறான், நானே காலமாக இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காலத்தை அவன் திட்டுகிறான். அப்ப பாருங்க, அல்லாஹ் தான் காலமாக இருக்கின்றான். நாம் காலத்தை திட்டினாலும் நேரத்தை திட்டினாலும் யாரை திட்டுகிறோம், அல்லாஹ்வை திட்டுகிறோம். ஏன்னா அல்லாஹ் ஏற்படுத்திய நாட்கள் மாதங்கள் எல்லாம்
நாம் மாதங்களை திட்டணும் சொன்னா அல்லாஹ்வை திட்டுவது சமம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றார். அப்போ இந்த மாசத்துல செஞ்சா நம்மளுக்கு நல்லது நடக்காது, கெட்டது நடக்கும்னு சொல்லி என்ன செய்யாதீங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு கெட்ட வாதத்தை என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. எதுவா இருந்தாலும் நன்மைக்கு தான். இந்த மாதத்துல கெட்டது நடந்தாலும் நன்மைதான், நல்லது நடந்தாலும் நன்மைதான். அப்ப நாம் ஒன்று விளங்கி கொள்ள வேண்டும். நம்மளுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதுவும் அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுதா அந்த தீங்கை போக்குவோனும் அல்லாஹ் தான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் சொல்றா, உமக்கு ஒரு தீங்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த தீங்கை அகற்றுபவன் அல்லாஹ் தான். இந்த மாசத்துல எனக்கு பீடை மாசத்துல எனக்கு தீங்கு வந்துருச்சு, இது யாராலும் போக்க முடியாது, நான் பாபநாசத்துல போய் குளிச்சுட்டு வந்தா என்னுடைய தீங்கு போகும்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. நம்மளுடைய தீங்கை போக்குபவன் அல்லாஹ் தான். அதே மாதிரி நமக்கு ஒரு நன்மை நாடினால் அதை தரக்கூடியவன் யார் தான், அல்லாஹ் தான். அதை தடுக்குபவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒரு நன்மையை தர நாடிட்டான்னு சொன்னா அது யாராலும் தடுக்க முடியாது. எந்த மாதத்திலும் அல்லாஹ் என்ன செய்வான், நன்மையை தருவான். அப்ப நாம் இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சஃபருடைய மாதம் பீடை மாதம் கிடையாது. இதை மட்டும் என்ன செய்யுங்க, அழுத்தமாக தெரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம் இடத்தில் சொல்லுங்கள், இந்த மாசம் என்பது பீடை மாதம் கிடையாது என்று என்ன செய்யுங்கள், எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கு நம்மளுக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு, அழகா எல்லாத்துலயும் எடுத்து சொல்லலாம். முந்தைய காலம் மாதிரிலாம் கிடையாது. இந்த காலத்துல யார் இடத்துல போயினாலும் தாவா பண்ணலாம். மாற்றார்களுடைய இடத்துல போய் கூட என்ன செய்யலாம், தாவா பண்ணலாம். ஏன், நம்மளுக்கு எல்லாமே என்ன செய்ய, மக்களோடு மக்களா கலந்து விட்டார்கள். இவங்க நல்லவங்க, இவங்க சொன்னா எடுத்துக்கலாம், இவங்க சொன்னா கேட்கலாம்ங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மக்கள் வளர்ந்துட்டாங்க. ஆனா அந்த காலத்து மக்கள் அப்படி கிடையாது. நாம் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே அடிக்க வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் என்று ஒரு வார்த்தையை சொன்னாலே, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னாலே அந்த மக்கள் என்ன செய்வார்கள், அடிக்க வருவார்கள். ஆனா இந்த காலத்து மக்கள் யாரும் அடிக்கலாம் மாட்டாங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல கருத்துக்களை என்ன செய்ய வேண்டும், ஆதாரபூர்வமான கருத்துக்களை என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இன்றைக்கு இவர்கள் சொல்லிக் கொண்டு கூடிய வாதம் சஃபருடைய மாதம் பீடை மாதம் என்பது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சஃபருடைய மாதம் பீடை மாசம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்போ எல்லா மாதங்களும் நல்ல மாதம் தான், பீடை மாதம் என்பது ஒன்று கிடையாது. இந்த மாசத்துல நீங்க என்ன காரியங்கள்னாலும் செஞ்சுக்கலாம். நன்மையான காரியங்கள், திருமணம் வைத்துக் கொள்றீங்களா, இந்த நாள்ல திருமணம் வச்சுக் கொள்ளலாம். நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்யலாம். எல்லா மாதங்களிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நன்மையான காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மாதங்களை திட்டினோம், இதை மட்டும் நினைச்சுக்கிறீங்க, மாதத்தை நாம் திட்டினோம் சொன்னா அல்லாஹ்வை நாம் திட்டுகிறோம். அல்லாஹ் நோவினைப்படுகிறான். யாரு, அல்லாஹ் நோவினைப்படுகிறான். என்னுடைய மாசத்தை அவன் திட்டானப்பா, நான் மக்களுக்கு வழிகாட்டியாக நான் இந்த மாதத்தை அனுப்புனா இந்த மாதத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி அல்லாஹ் நோவினைப்படுகிறான். அப்போ இந்த மூட நம்பிக்கையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், வெளிவர வேண்டும். மக்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், மூட நம்பிக்கையிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். மாற்றாருடைய கலாச்சாரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், வெளிவர வேண்டும். நாம் எல்லாம் இந்த குளிக்கிறது, இந்த மாசத்துல நல்ல காரியங்களை செய்ய மாட்டேன், இந்த மாசத்துல வீட்டுல எந்த ஒரு மனமான ஒரு சமையலை நான் செய்ய மாட்டேன் என்பதெல்லாம் மாற்றாருடைய. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அழுத்த திருத்தமாக சொல்லிவிட்டார்கள். அதே மாதிரி மார்க்கத்துல புதுசா ஒருவன் ஒரு விஷயத்தை செய்யலாம் சொன்னா அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எதை ஏவினார்களோ, எதை கட்டளையிட்டார்களோ அதை மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லாத விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.